ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் வந்து சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம் இது. ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி, இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா, யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம்.